ஏன்னா அல்லாஹ் இருக்கும் பொழுது நமக்கு என்ன, இந்த ஈமானை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சாதாரண விஷயத்துகளுக்காக அவன் எதிரி ஆயிட்டா, இவன் எதிரி ஆயிட்டா, அவனால பிரச்சனை, இவனால பிரச்சனை, அவன் நம்ம பின்னாடி இருக்கா. எவன் நமக்கு பின்னாடி யார் என்ன இருந்தா நமக்கு என்ன? நமக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்முடனும் சரி அல்லாஹ் இருக்கின்றானோ என்று பார்க்க வேண்டும். இருந்தால் போதும், எது நடந்தாலும் ஒன்றுமில்லை. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இறந்தாலும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அங்கே சஃபா மர்வாக்கு பின்னாடி ஓடினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஓட்டத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டால் இனி கூட சஃபா மர்வாவில் சை செய்வாங்க ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவங்களோ. அங்கே குறிப்பிடப்பட்ட ஒரு பச்சை விளக்கு போடப்பட்டு இருக்கும், அங்க ஓடணும். ஆண்கள் மட்டும் ஓடுவார்கள், பெண்கள் ஓட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா